இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸர்சைஸ் 1.2ல வர தேர்ட் சம். ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மேத்ஸ் எலிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A relation R is given by the set. இந்த செட் இதுதான் அந்த ரிலேஷன் R. ஓகேங்களா? Determine its domain and range. இந்த ரிலேஷனுக்கான domain and range நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இங்க எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க? x, y. சரி, xக்கு வேல்யூ இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு இங்க சொல்லிருக்காங்க? such that x belongs to 0 1 2 3 4 5. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னா 0 1 2 3 4 5. ஓகே, and y எப்படி சொல்லிருக்காங்க? y equal to x plus 3. இதுதான் கண்டிஷன். சோ இங்க x இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கலையோ y வேல்யூ, அதெல்லாம் தான் y வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். x equal to 0 1 2 3 4 5 வரைக்கும் எழுதியிருக்காங்க. 4 5 கண்டிஷன் வந்து y equal to x plus 3. நமக்கு y வேல்யூ வேணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அதான் நமக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. so when x equal to 0, so x ஓட வேல்யூ நம்ம என்ன 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப y வேல்யூ என்ன ஆகும்? y equal to இங்க x க்கு பதில் 0 plus 3, y equal to 3. அப்ப x ஓட வேல்யூ 0 னா y வேல்யூ 3. ஓகேங்களா? when next x equal to 1, x ஓட வேல்யூ 1 இருக்கும்போது என்ன? y equal to இங்க x அப்படிங்கிற இடத்துல இந்த 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 1 plus 3 என்ன? 4. அப்ப இங்க என்ன? 1, 4. next when x equal to 2, அப்ப y is equal to 2 plus 3. 2 plus 3 என்ன வரும்? 5. அப்ப 2, 5. next when x equal to 3, அப்ப y equal to 3 plus இந்த 3. 3 plus 3 எவ்வளவு? 6. அப்ப 3, 6. அப்புறம் when x equal to 4, y equal to 4 plus 3 என்ன வரும்? 7. அப்ப 4, 7 இங்க எழுதுறேன். when x equal to 5, அப்ப y equal to 5 plus 3 என்ன வரும்? 8. அப்ப 5, 8. ஓகேங்களா? இப்போ நம்ம x வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அது ஆர்டர் பேர்ல, இங்க ஆர்டர் பேர்ல தானே கொடுத்திருக்காங்க, அதனால இந்த ஆர்டர் பேர்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் என்ன ஃபைண்ட் பண்ணும்? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணுமா? இப்ப நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் டொமைன்னா x, ரேஞ்ச்னா y. அப்ப x ஓட வேல்யூ என்னென்ன? 0 1 2 3 4 5. அதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இங்க எழுதலாம் 0 1 2 3 4 5. நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங்கா இருக்க y வேல்யூ 0 னா 3, 1 னா 4, அதெல்லாம் எழுதிக்கலாம். இப்ப 0 னா 3, 1 னா 4. வேற என்ன கண்டுபிடிச்சோம்? 5 6 7 8 எழுதிக்கலாமா? 5 6 7 8. அப்ப இங்க மேப்பிங் ஆகும் பாருங்க. எப்படி? 0ல இருந்து 3க்கு. ஏன்னா நம்ம எப்ப 0 x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 3. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 கிடைச்சிச்சு இல்லையா? 2 னா 5, 3 னா 6, 4 னா 7, 5 னா 8. ஏன்னா இதுதான் அங்க டிஃபைன் ஆன the ரிலேஷன். புரிஞ்சுதுங்களா? அது ஆர்டர் பேர்ல டிஃபைன் ஆன ரிலேஷன் இதுதான். சோ நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஆப்வியஸா தெரியும் இங்க x ஓட வேல்யூ எப்பவுமே டொமைன்னு சொல்லுவோம். இந்த டொமைன்ல இருந்து எந்தெந்த வேல்யூஸ்க்கு மேப் ஆயிருக்கோ அதை நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க டொமைன் என்ன? இங்க டொமைன் என்னன்னா இங்க என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 0 1 2 3 4 5. இதுதான் டொமைன். ரேஞ்ச், ரேஞ்ச் என்ன? இங்க வந்து மேப் ஆயிருக்கு இல்லையா? அந்த எலிமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச். இப்போ இங்க என்னென்ன வரும்? 3 4 5 6 7 8. ஓகேங்களா?
உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வந்து இங்கே இதுதான் டிஃபைனான ரிலேஷன். சரி, அப்போ ரிலேஷன்னா இங்கே இந்த டிஃபைனான ரிலேஷன் வந்து எக்ஸ் காமா ஒய்ன்னு இருக்குது. அப்போ அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறோம். அதிலிருந்து அந்த டொமைனையும் ரேஞ்சையும் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி 10th மேக்ஸ் சம்மந்தமான கான்செப்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மேக்ஸ் எலிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.